எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணலான்னு யோசிச்சேன்னா, என்னோடய குரு சிவயோகி ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் யார், அதுக்கப்புறமா நான் வந்து என்ன புரிதல்கள் எனக்கு கிடச்சிது, ஐயாக்கிட்ட என்ன கேள்விகள்லாம் கேட்டு நான் தெளிவு பெற்றேன், அதனால் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்றத இந்த காணொலியில் நான் பதிவு செய்யலான்னு பார்த்தேன். ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயப்படுவேன். எல்லோரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை பற்றி எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது, அவங்கக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறது. ஏன்னா ஒரு கம்யூனிட்டியாக இருந்தால், ஒரு குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம ரொம்ப திமிராவோ ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியோ இருந்தாலோ, அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வருவாங்க நம்மளுக்காக. எப்பயுமே பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இது எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். வெளியே ரொம்ப அறிவழியாக காட்டிப்பேன், உள்ளுக்குள்ளே தனியாக நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் தப்பாக இருக்குது, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னே தெரியல, எப்போ பாரு கவலையாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கோம், மேபி நம்மளுக்கு அறிவு கம்மியாக இருக்கனால, நம்மளால் விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் போல இருக்குது அப்படின்னு என்னால் இது முடியாது, அது முடியாது, இது எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து சந்தோஷமாக இல்லைன்னா பிள்ளைங்க என்ன ஆவாங்க, அதனால் அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக காட்டிப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி காட்டிப்போன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து தனிமையில் நிறைய அழுகுறது, டக்குன்னு எதுக்குனாலும் அழுக வரும், அதெல்லாம் அடக்கி வச்சுப்பேன், சில நேரம் ஒழிச்சு வச்சுப்பேன். தலைவலி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு 21-22 வயசில் இருந்தே ரொம்ப தலைவலி அதிகமாகிடுச்சு. தலை வெடிக்கிற மாதிரி வலிக்கும். டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பிரெயின் ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவலி தாங்க முடியாது, மாத்திரை நிறையா போடுவேன். ரொம்ப ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். தனியாக இருக்கும்போது சோகமாக, எல்லோரும் முன்னாடி சந்தோஷமாக இருப்பேன். தனியாக போனேன்னா இப்படி உட்காரும் போது ஏதோ ஒன்று இல்லையே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரியே தோணும், அழுக வரும். யாராவது ஏதாவது பேசிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டேன், அவங்கள யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். தனியாக போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். நம்ம பேசிட்டா அவங்கள இழந்துருவோம், ஸோ பேச வேணாம் அப்படின்னு தோணும். பேசிட்ட பிறகு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், ஏதோ பேசிட்டோன்னா கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கூடாதோ, அவங்க பாவம் மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அப்படின்னு தோணும். இல்லைனா அவங்க எல்லோரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயம் தோணும். ஸோ எந்த விஷயத்துலையுமே ஒரு தெளிவு இல்லாமல் எப்பயுமே ஒரு குழப்பத்தோடு இருந்திருக்கேன், ஒரு பயத்தோடு எப்பயுமே நான் இருந்திருக்கேன். ஏதோ ஒன்று குறையுது, என்ன தெரியல, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை, ஆனால் அது என்னன்னு தெரியல. நம்மளுக்கு வர கோவத்துக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் காரணம், நம்மளுக்கு எதிர இருக்கவங்க தான் நம்ம கோவத்துக்கு காரணம். நம்மளுக்கோட கவலைக்கு எல்லாமே சுற்றி இருக்கவங்கெல்லாம் சரியாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். பட் அதனால தான் நம்மளுக்கு இப்படி லைஃப் ஆகிடுச்சு. சுற்றி இருக்கவங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்றது எனக்கு ஆழமாக பதிஞ்சிருந்தது. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, அதை நம்மளை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, யாருமே நம்மளை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, நம்ம எவ்வளோ அன்பாக இருந்தாலும் மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறது கிடையாது, தனியாக போய் யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஐயா வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது, என்னை நான் வந்து அப்போ தான் அலசி பார்க்கவே ஆரம்பித்தேன். நான் என்னை மதிக்கலைன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்னை நான் மதிக்காதனால தான் யாராவது என்னை பேசும்போது அலோவ் பண்ணியிருக்கேன். எதிர்த்து பேசணும் இல்லையா, நான் என்னை மதிச்சிருந்தேன், எனக்காக நான் பேசியிருக்கணும். நான் யாருக்காகவோ பேசுவேன், பட் எனக்காக நான் பேசினதே இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுது. ஒருத்தவங்க வந்து தப்பாக பேசும்போது அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல, அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் எதிர்த்து பேசியாவது இருக்கணும் இல்லையா. இல்லை நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்றத நான் புரிய வச்சுருக்கணும். அவங்கள இழந்துருவேன்னு நினச்சினே தவிர நான் என்னை இழந்ததை வந்து நான் பார்க்கவே இல்லை. எப்பயுமே வந்து சப்மிசிவாக போக சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வாழ்க்கையும் அமைச்சிக்கிட்டு, அதனால் எனக்கு வந்து நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஐயாவை பார்த்த பிறகு நான் எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். எனக்கு வேண்டியதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்லலாம், கூட சேர்ந்து அழுகையும் வரும் எதிர்த்து பேசும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
குழந்தைங்கள வளர்க்குறது வந்து நம்மளுக்கு அறிவில்ல அப்படின்னா, குழந்தைங்க வந்து கடவுள் பார்த்துப்பாரு. நீ என்ன செய்யணுமோ அத மட்டும் நீ செஞ்சா போதும். குழந்தைங்க கடவுள் வந்து அது வளர்த்துப்பாரு. அது எப்படி வாழணும்னு இருக்கோ, அதுக்கேத்த மாரி தான் அது வாழும். நீ வந்து எதுவுமே செய்ய முடியாது. நீ நல்லதோ, கெட்டதோ நீ பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீ பண்ற அப்படின்ற அந்த திமிர்லேருந்து வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் செயல் அப்படின்னு தெரியும்போது, நான் நான் என்ன செஞ்சாலும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்க போது. கடவுள் நினச்சி வழிவிட்டா தான் எல்லாமே நடக்கும்ன்றது புரிஞ்ச உடனே, எல்லாத்தையும் நான் தலையில தூக்கி வச்சுக்கிறத நான் கம்மி பண்ணிட்டேன். அதனால எனக்கு தலைவலி வர்றது இல்லாமலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா நான் எந்த டேப்லெட்ஸும் எடுக்கல, தலைவலின்னு சொல்லிட்டு. அப்படியே தலைவலி எனக்கு இப்போ கூட சில நேரம் ரொம்ப யோசிச்சேன்னா, தலைவலி வந்தா கூட நான் மாத்திரை போடுறதில்ல. அது தன்னால சரியாகுது. நான் கொஞ்சம் ஏதோ டான்ஸ் ஆடுவேன், ஏதோ சந்தோஷமா பண்ணும்போது எனக்கு அது சரியாயிடுது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான். என்ன நான் மதிக்க ஆரம்பிச்ச பிறகு, இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் எப்பயுமே மத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். மத்தவங்கள பத்தியே கண்காணிச்சுட்டு இருந்திருக்கேன். அவங்க நம்மள பத்தி இப்போ கரெக்ட்டா நெனச்சிட்டு இருப்பாங்களா? அவங்க இப்போ நம்மள புரிஞ்சிட்டு இருப்பாங்களா? இப்படிதான் நான் பேசி அதுக்காக ஒரு ஃபோன் கால் பண்றது, அதுக்காக ரொம்ப நேரம் பேசுறது, என்ன நான் நல்லவளா காட்டிக்கிறதுக்காக பேசுறத வந்து நான் நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு, அதையெல்லாம் நிறுத்திட்டு, என்ன நான் பார்க்க ஆரம்பிச்சது, ஐயாவை சந்தித்த பிறகு தான் நான் ஒழுங்காக வாழ்கிறேனா, நான் என்ன செய்யணும், நான் அடுத்து என்ன பண்ணணும், நான் எப்படி முன்னேறணும், நான் இது பேசுகிறேனே இது ஓகேவா, இதெல்லாம் தேவையா எனக்கு, டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேனா இல்லையா, மற்றவங்க என்னை பேசும்போது பதில் நான் பேசணும், அது யாராக இருந்தாலும் நான் பேசணும் அப்படின்றத கற்றுக்கிட்டதும் நான் ஐயா கிட்ட இருந்து தான். யாருக்காகவும் ஓடி ஒளிஞ்சு வாழ தேவையில்லை. உனக்கு என்ன தேவைன்றதுல நீ தெளிவாயிரு. உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதை யாரும் புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல. ஸோ நீ நல்லா வாழ்கிறது உன் பொறுப்பு. கோவம் வரணும். கோவம் வந்தால் தான் கோவம் வந்தால் தான் அது நார்மல் அப்படின்றதே எனக்கு ஐயா கிட்ட வந்து தான் புரிஞ்சுது. ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது கோவம் வரதானே செய்யணும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நான் ஐயா கிட்ட கற்றுக்கிட்டேன். கோவம் வந்தால் கூட எதிர்த்து இருக்கவங்க அறியாமையில் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிருச்சுன்னா, அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். கோவம் வந்தால் தான் எல்லா கோவத்தையும் வாழ்க்கையில் முன்னேறதில் காட்டு, உனக்கு இருக்க எல்லா கோவத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்சராக இருந்தது. நிறைய மாற்றிட்டுருக்கேன், நிறைய மாறியிருக்கேன். என்னை நான் மதிக்காதனால தான் என்னை நான் வந்து சரியாக கவனிச்சிக்கல, ஹெல்த்தியாக சாப்பிடலை, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் நான் எனக்காக பண்ண நாளே மாறிட்டேன்றது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு தேவையானதை என்னால் பேச முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நல்லது, இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒரு விஷயம் பேசு, இல்லைனா பேச தேவையில்ல அவங்க விஷயத்த அப்படின்றது எனக்கு ஐயா புரிய வச்சாங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கு எதிராக இருக்கவங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கூட நல்லா இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு வர ஆரம்பித்த உடனே அவங்கக்கிட்ட நான் பார்த்து பேசுகிறதே கிடையாது. நான் என்ன பேசினாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் பேச போகிறேன். ஸோ நான் எப்படி பேசினாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு உண்மையிலே நினைக்கிறேன் அப்படின்றது புரிஞ்ச உடனே எனக்கு அதை பற்றின இப்போ தப்பாக பேசியிருக்கோமோ, கரெக்டாக பேசியிருக்கோமோ அந்த ஒரு ஆசோலேஷனே எனக்கு இப்போ கிடையாது. ஸோ மனசு ரொம்ப நிம்மதியாக அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் மத ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மத ஒற்றுமை, ஜாதிய ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நிறையா மற்றவங்களோட பழகும்போது நிறைய டவுட்ஸ் இருந்தது. நான் வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் மதம் பார்க்க மாட்டேன்னு. ஃபஸ்ட்டு மதமே கிடையாது இல்லையா, கடவுள் ஒன்றுன்றப்போ மதம் எப்படி வேறு மதங்கள் இருக்கிறதே வந்து தேவையில்லைல்ல. கடவுள் ஒன்றுன்றப்போ 2 மதத்தில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கல, கடவுள் ஒன்றுன்றப்போ ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிதானே அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ மத நல்லிணக்கம் தேவையில்லை, மதம் கடந்த நிலை தான் தேவை. நான் இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நாங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோன்றது தேவையில்லை. ஜாதின்றது உடல்லையோ எங்கேயுமே கிடையாது, அது மனசில் தான் இருக்குது. ஜாதி 2 ஜாதி கல்யாணம் பண்ணல, 2 மனுஷங்க 2 ஒரு ஆணும் பெண்ணோ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு ஐயா கிட்ட இருந்து தான் புரிஞ்சுது. மனிதர்கள் பிரிஞ்சு இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனையும். நம்ம எல்லாரும் ஒன்று, நம்மளை எல்லாரையும் நம்மளுக்குள்ளே இருக்க கடவுள் எல்லாம் ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் தனித்தனியாக கடவுள் இருக்குது, அந்த கடவுள் எல்லாமே ஒன்று தான், நம்ம எல்லாரும் மனங்களாக தான் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்றத நான் ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட உடனே ஸோ நான் யார்கிட்ட நான் கோவப்படுறேன், யார்கிட்ட நான் எரிச்சல் படுத்துகிறேன், அதுவும் கடவுள் படைச்ச ஒரு உயிர் தானே அப்படின்னு தெரியும் போது எனக்கு வந்து அந்த உயிர் மேலே பரிதாபம் வருது. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுதே தவிர கோவம் வரல.
ஸோ நான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அதுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அதிலிருந்து வருது. நன்றி உணர்வு, அன்பு இந்த விஷயங்கள்லலாம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. நன்றி உணர்வுனா நான் என்ன நினச்சேன்னா, அவங்க என்ன பண்ணாலும் அவங்க எனக்கு ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்காக நான் அப்படி கிடையாது. நன்றி உணர்வுனா வந்துட்டு, உனக்கு நீ ஃபர்ஸ்ட்டு நன்றியா இரு. உன்னை நீ வந்து மதிச்சு இரு. உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க அப்படியே பின்னாடியே போய் அலைஞ்சிக்கிட்டு, அவங்க என்ன செஞ்சாலும் ஒத்துக்கணுன்றது கிடையாதுன்றதே எனக்கு ஐயா கிட்ட புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நன்றியா இருக்கேன்ற பேர்ல அடிமையா இருக்கேன்றது எனக்கு புரிஞ்சுது. அன்புன்றது முதல்ல என்கிட்ட இருக்கணும். என் மேல எனக்கு அன்பு இருக்கணும். நான் நல்லா வாழணும்னு நினைக்கணும். அந்த அன்பு வந்து என்ன நான் மதிக்கும்போது, என்ன நான் நல்லா வச்சுக்கும்போது, தன்னால மத்தவங்க மேலயும் அது வரும்ன்றதே எனக்கு ஐயா புரிய வச்சாங்க. நன்றி உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கைக்கு நன்றியோடு இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சாப்பிட்றதுலேருந்து, நம்ம தூங்குறதுலேருந்து, நமக்கு கிடைச்ச விஷயங்கள், நம்ம இந்த மாரி ஒரு சிந்திக்கிற இந்த இந்த சிந்தனை குடுத்தது, இந்த ஒரு அறிவ குடுத்தது, இந்த ஒரு அ வாய்ப்ப குடுத்ததுக்கு வந்து அந்த கடவுளுக்கு நன்றியோட இருந்துட்டோம்னா, நம்ம எதுலயுமே திருப்தியா இருப்போம். எதுவும் இல்லன்னு சொல்லவே மாட்டோம். நல்லா வாழ்ந்துருவோம். இந்த வாழ்க்கை நல்லா வாழணும். கடவுள் குடுத்துருக்கான் அப்படின்றது. அ அ இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்ட உடனே எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லயும் தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சு. தெளிவு வந்த உடனே நல்லா வாழ்ந்துரலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்ட உடனே என்னென்ன நடக்கணுமோ அது சரியா நடக்குது. நானா எல்லாம் பண்ணும்போது ரொம்ப தூக்கம் இல்லாம போயிட்டேன். ஸோ கடவுள் எல்லாம் பண்ணோன்றப்போ நல்லா தூங்க முடியுது. நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு விட முடியுது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. அ அந் அந்த ஆள் வேற, இந்த ஆள் வேற. அப்படின்ற அளவுக்கு அந்த ஐயாவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆள் வந்து எனக்கே பிடிக்கல. என்ன பார்த்தா எனக்கே பிடிக்கல இப்போ. இப்போ இருக்க ஆள் வந்து எனக்கு ரொம்ப அ பெரிய மாற்றத்தோட தெரியுது. இன்னும் இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. ஐயாவோட நான் ட்ராவல் பண்றேன். அதனால தான். நீங்களும் ஐயாவ வந்து ஐயாவோட ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க. ஐயாவ சந்திக்க பாருங்க. ஐயா கிட்ட உபதேசம் வாங்குங்க. பயிற்சி பண்ணுங்க. அந்த பயிற்சி பண்ண நெறைய புரிதல்கள் வரும். ஐயா சொல்லிக் குடுக்குற எல்லாமே ஐயாவ புரியணும்னா பயிற்சி தினமும் பண்ணணும். பயிற்சி பண்ண அதில இருக்க மாற்றங்கள், அதில கிடைக்கிற அந்த அனுபவங்கள்ல தான் ஐயாவ நம்மளுக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கும். எல்லோரும் இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கடவுள்கிட்ட கேட்டு, கடவுள்கிட்ட சொல்லிருங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வகுப்புகள்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்ப குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுள்ட்ட கேளுங்க. அது நிச்சயமா நடக்கும். எல்லோரும் இத ஐயாவ பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு நல்லா சந்தோஷமா வாழுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னோட குரு தான் காரணம். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி.